ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 7 நவம்பர் 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, விதேகி பனனேமே ஹே அர்ஜுன் பனோ. விதேகி நிலையை அடைவதில் அர்ஜுனனை போன்று ஆகுங்கள். ஸோ அர்ஜுனனுடைய விசேஷ தன்மைகள் நிறைய நம்ம கேட்டிருப்போமா இருக்கும். அர்ஜுனுடைய கேரக்டர் எங்கே காட்டுறாங்க? பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் அர்ஜுன். அர்ஜுனுடைய ஃபோக்கஸ், கவனம் ரொம்ப பக்காவாக இருக்கும் இல்லையா? அந்த புறானுடைய கண்ணில் குறி வைக்கணும்னா அவருடைய ஆச்சாரியர் சொல்லித்தராரு. இப்போ இவருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் கண்ணு தெரியுது. ஃபோக்கஸ்ட். அர்ஜுன் யுத்த காலத்தில் இருக்கிறாரு. அப்போ அங்கே கிருஷ்ணர் அவருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இதை கற்றுக்கொள்ளக்கூடியவர் அர்ஜுன். அப்படின்னா அர்ஜுனுக்கு நிறைய கேள்விகள் வருது. அதெல்லாம் கற்றுக்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட இருந்து, பரமாத்மாவிடம் இருந்து. இப்போ பாபா நமக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் விதேகி ஆகணும். விதேகி ஆகக்கூடியவர்கள் இதை அர்ஜுனரை போன்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். என்னென்ன விஷயம்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. अर्जुन की विशेषता सदा बिंदी में स्मृति स्वरूप बन विजयी बना. அதுதான். ஸோ அந்த புறாவை நோக்கி அம்பு போடணும். அப்போ அவர் ஆச்சாரியார் சொல்கிறாரு, அந்த கண்ணில் நீ குறி வைக்கணும். பஞ்ச பாண்டவர்கள் மீதி 4 பேரை கேட்டால் ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு அந்த வானம் தெரியுது, அந்த மரக்கிளை தெரியுது, பறவை தெரியுது, பறவையினுடைய ரெக்கை தெரியுது, உடல் தெரியுது. அர்ஜுன் மட்டும் என்ன சொல்கிறாராம்? அந்த புள்ளி தான் தெரியுது, வேற என்ன வேற ஒன்றும் தெரியல. அதுதான் உங்களுடைய தீவிர முயற்சி. பாபா அதனால் என்ன சொல்றாருன்னா, இதில் நீங்கள் அர்ஜுன் போல ஆகுங்க. ஐசே நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூப் பண்ணனே வாலே அர்ஜுன். ஆக அர்ஜுனோட இன்னொரு குவாலிட்டி, அர்ஜுனருக்கு மோகமில்லை. மோகமில்லை, ஆனால் நினைவு ஸ்வரூபமாக இருந்தார். ஸோ அது போல் நம்ம ஆகணுங்கிறார் பாபா. சதா கீதா கியான் சுனனே और मनन करने वाले அர்ஜுன். அர்ஜுனனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, அந்த கீதா உபதேசம் அர்ஜுனருக்கு தான் சொல்லப்படுது. அதை கேட்குறாரு, அதை சிந்தனை செய்கிறாரு, தீவிரமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம்தான் அவருக்கு யுத்தத்தில் இறங்குறாரு. கதைப்படி அது வரைக்கும் என்னால் முடியல சொல்கிறாரு. ஸோ அப்போது பாபா சொல்லக்கூடிய, நம்முடைய அப்பா பரமாத்மா அப்பா சொல்லக்கூடிய அந்த ஞான மகா வாக்கியங்களை நாமும் அர்ஜுனரை போல கவனமாக கேட்குறோம். கேட்டு அதை சிந்தனை செய்கிறோம். இது என்ன பாபா புரிய வைக்க வராரு, அதை நான் எப்படி எனக்கு பிரயோகம் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது. ஸோ கேட்டு சிந்தனை செய்யக்கூடியவர்கள். ஐசா விதேகி ஜீதேஜி சப் மரே படேங்க. ஸோ அவங்க யுத்தம் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரா? நீ யுத்தம் செய்தாலும் செய்யலைனாலும் என்றோ ஒரு நாள் இவர்கள் இறக்கக்கூடியவர்கள் தான். அதுவும் நீ அதர்மத்தை தான் அழிக்க போகிற, நீ எதுவும் வதம்லாம் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு அவருடைய அந்த ஒரு பயத்தை, ஒரு குழப்பத்தை போக்கி அவரை தெளிவுபடுத்துகிறார். அப்போ நாம் கூட இதை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த பழைய உலகம் இருந்து கொண்டே முடிந்து விட்டது, இதிலிருந்து நம்ம விலகிட்டோம், இறந்துட்டோம். ஐசே பேஹதுக்கு வைராகிய விருத்தி வாலே அர்ஜுன் பனோ. எனவே அப்படிப்பட்ட, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? எனக்கு எல்லையற்ற வைராகியங்கிறாரு. ஏன்னா எனக்கு எல்லாமே ஃபீல் ஆகுதான், இதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போனது. இதை கொஞ்சம் ஹைனை இங்கே ஒன்றுமே இல்லை, நான் அதன் மீது பெருசாக ஒரு மோகமோ, எனக்கு அது மேலே ஒரு ஆசையும் ஒரு பற்றுதலோ வர்ற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை. என்னை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே எந்த ஒரு ரசனையுமே டேஸ்ட்டுமே ஆத்மா எனக்கு ஃபீலே ஆகலை. அப்படிப்பட்ட எல்லையற்ற வைராகிய விருத்தி உடையவராக ஆகுங்கள். ஸோ என்னென்ன பாபா இன்னைக்கு சொன்னார்? அர்ஜுனருக்கு கண்ணு தான் தெரியுதான், நஷ்டமோகா ஸ்மிருதி ஸ்வரூப்பாக இருந்தாராம், கீதை ஞானத்தை கேட்டு சிந்தனை செய்யக்கூடியவர், எல்லையற்ற வைராகிய விருத்தி. 4 விஷயங்களை சொல்கிறாரு. இந்த 4ல் நான் எங்கே இருக்கிறேன்? நான் என்னுடைய முயற்சிகளில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறேனா? இடையில வரக்கூடிய பலவிதமான மாயனுடைய தொந்தரவுகள், தொல்லைகள், நம்மளுடைய கவனத்தை சிதற வைக்கக்கூடிய விஷயங்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதுலன்னா நான் பெருசாக போகக்கூடாது. எனக்கு என்னுடைய அந்த குறிக்கோள்
அது மட்டும்தான் எனக்கு தெளிவாக இருக்குது. எனவே இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை நம்ம விசார் பண்ணணும். என்னமோ பாபா எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, எல்லையற்ற வைராகிய விருத்தின்றாரு. எனக்கு எந்த அளவுக்கு உலகத்தின் விஷயங்கள் மீது, மனிதர்கள் மீது மோகத்தில் நான் இருக்கிறேன், இல்லை நான் விடுபட்டு தான் இருக்கிறேன்னா, பொருட்கள் மீதோ அல்லது வைபவங்கள் மீதோ, உறவுகள் மீதோ, என் சரீரம் மீதோ, இல்லை என்னோட சம்ஸ்காரங்கள் மீதோ எவ்வளோ வைராக்கியம் இருக்குது. இப்படி நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், டீப்பாக நாம் செக் பண்ணணும். ஏன்னா இதுதான் விதேகி ஆகிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். நல்லது. ஓம் சாந்தி.